இந்த நாட்டில் ஜப்பானில் இருக்கிறவன் விவசாயத்தை ஜப்பான் மொழியில் சொல்லித்தர்றான், ரஷ்யாவில் இருக்கவன் ரஷ்ய மொழியில் சொல்லித்தர்றான், சீனாவில் இருக்கவன் சீன மொழியில் படிக்கிறான். இன்னும் 63 வருஷமாக இந்த கோவை பல்கலைக்கழகத்தில் இங்கிலீஷ்லேயே சொல்லித்தர்றாங்க. அவன் படிக்கிறவனும் சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, அதை சொல்லித்தரவனும் ஒழுங்காக சொல்லித்தரல. 2 கட்டத்தில் அவமானப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பார்த்துங்க, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நான் ரொம்ப வயசாகி அந்த ஸ்வீடன்லேருந்து ஒரு 15 பேர் வந்துருந்தாங்க. அதில் ஒரு பெண் வந்து ஓய்வு பெற்ற டீச்சர். அவளுக்கு 65 வயசு, எனக்கு 55 வயசு. 45 நாள் இந்தியாவில் சுற்றிட்டு வந்தோம். அவங்க 15 பேர், நாங்கள் 10 பேர், 25 பேர். இந்திய சூழலையும் உலக சூழலையும் பேசிக்கிட்டே வரோம். ஒன்றும் இல்லையா. ஒரு நாள் பீகாரில் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம். 2 மணி நேரம் ரயில் லேட்டுன்னா பொழுது போச்சு. அவள் பக்கத்தில் இருக்கோம், முணுமுணுத்தா. புது இடத்துல இருட்டில் 2 மணி நேரம் காத்திட்டு உட்காந்துக்கன்னா போர் அடிக்குதுன்னு சொன்னான். நான் சொன்னேன், நல்லா கதை சொல்லுவேன்னு. நீ சொல்லு, அப்புறம் நான் ஒரு கதை சொல்கிறேன்னா. 2 பேரும் கதை சொல்லி முடித்தோம். அப்போவும் நேரம் பாக்கியிருக்கு. அப்போ அவள் சொன்னால், எவ்ரிபடி இன் திஸ் வேர்ல்டு இஸ் லையிங் அப்படின்னு சொன்னான். உலகத்தில் இருக்கவெல்லாம் பொய் சொல்கிறான்னு சொன்னான். நான் சொன்னேன், உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுன்னு. அப்போ அவள் சொன்னா, டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீஸ் அப்படின்னா. அப்போ தான் அவள் சொன்னா, டேக் ஃபார் எக்ஸாம்பிள் த பெஸ்டிசைடு அப்படின்னு சொன்னான். பெஸ்டிசைடை உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னு சொன்னான். நான் சொன்னேன், அந்த பெஸ்டிசைடுங்கிறது சரிதான் போல இருக்கு. எங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. இவன் மெடிசன்னு சொல்கிறான், பூச்சி மருந்துன்னு சொல்கிறான். அவன் சொன்னா, அது எப்படின்னு கேட்கணும். இல்லை, அக்ரிகல்ச்சர் காலேஜில் தமிழ் சொல்லிக் கொடுக்கறது, இங்கிலீஷும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அக்ரிகல்ச்சரை அரைகுறை இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துட்றது. இவன் நோட்டில் எழுதி எழுதி வச்சுருப்பான் அரைகுறையா. அதையே எழுதி எழுதி 40 மார்க் வாங்கியே பாஸ் பண்ணிவிடுவான். விவசாயத்தில் 40 மார்க் வாங்கினா பாஸ் பண்ண முடியுமா என்ன? கிணத்துலேருந்து ஒரு கத்திரிக்காய் பறிக்க முடியாது, ஒரு மிளகா பறிக்க முடியாது. 100 மார்க் வாங்கினா மட்டும்தான் இதில் விவசாயம் பண்ணி பால் இருக்கலாம். அவன் 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிகிட்டே இங்கே வந்துட்டு இருக்கிறான். அப்போ அவ சொன்னா, உன் லாங்குவேஜெல்லாம் எனக்கு தெரியாது, பெஸ்டிசைடுன்னு சொன்னியே, அது எப்படி சரின்னு கேட்டான். அக்ரிகல்ச்சர் காலேஜில் எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார். என்ன சொன்னார்? எந்த வார்த்தை சைடுன்னு முடிஞ்ச அளவு கொலை பண்ணும் சொன்னான். பெஸ்டிசைடுன்னா பெஸ்ட்டை கொலை பண்ணும், இன்செக்டிசைடுன்னா பூச்சியை கொலை பண்ணும், ரொடென்டிசைடுன்னா எலியை கொலை பண்ணும் சொன்னோம், பாக்டீரிசைடுனா பாக்டீரியாவை கொலை பண்ணும், ஃபங்கிசைடுனா ஃபங்கஸை கொலை பண்ணும், பூஞ்சையை கொலை பண்ணும், அக்காரிசைடுனா 8 கால் பூச்சியை கொலை பண்ணும், மூலிகையை கொலை பண்ணுச்சுன்னா ஹெர்பிசைடுன்னு பேர், களையை கொலை பண்ணால் வீடிசைடுன்னு பேர், இந்த இலங்கையில் நடந்த மாதிரி மனுஷன் கொண்டுக்கிட்டான்னா ஜினோசைடுன்னு பேர், தன்னைத்தானே கொலை பண்ணிக்கிட்டான்னா சூசைடுன்னு பேர். இது மாதிரி சைடுன்னு முடிதெல்லாம் கொலை பண்ணும், சைடுன்னு சொல்கிறதெல்லாம் கொலை பண்ணும். இது மாதிரி வாத்தியார் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னேன். நான் என்னமோ நீங்கள்லாம் சிரிச்சிட்டீங்க, நான் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக பேசிட்டு தான் நினச்சிக்கிட்டேன். நான் அவள் மறுபடியும் விடலை. அவள் என்ன கேட்டா, உங்கள் நாட்டில் கிரானியுலார் பெஸ்டிசைடு ஏதாவது இருக்கான்னு கேட்டான். குருண வடிவத்தில் ஏதாவது இருக்கான்னு. இந்த ஃபியூரடான்னு ஒன்று இருக்குது, திம்மெட்டுன்னு ஒன்று இருக்குது, குருண வடிவத்தில் இருக்குது. அதை மண்ணிலையும் வைப்பாங்க, செடியோட தண்டில் குருத்துலலாம் போடுவாங்கன்னு சொன்னேன். அவள் சொன்னா, டேக் ஏ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இட் அண்ட் கன்சியூம் இட்னு சொன்னான். ஒரு கைப்பிடி அள்ளி தின்னு. நான் வெக்கி போய் உட்காந்துருந்தேன். நான் ஏன்னா எல்லா கிராமத்துலையும் இதை திரும்பிட்டு தான் தற்கொலை நடந்துக்குது. இந்த ஆய் எப்பேன் அது விஷம்னு தெரியாமல் வாங்கி அந்த எப்படி கை கட்டுற தூரத்தில் வச்சுட்டு போயிடும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட பிள்ளைங்க இந்த 15க்கு 20 வயசுக்கு ஏற்பட்டது டபக்குன்னு ஆத்தான் ஒரு கைப்பிடி அள்ளி தின்னு செத்துக்கிட்டு இருக்கு. அந்த விஓவை இயற்கை மரணம்னு எழுதிட்டு இருக்கிறான். ஏன்னாக்கா விவரம் வெளியில் தெரிஞ்சுன்னா போலீஸ்காரன் கூட்டிகிட்டு போய்விடான். அங்கே ஒன்று பணத்தை அறுத்து பார்க்கணும்பாங்க. அடுத்த பணத்தை டாக்ஸியில் ஏற்றிட்டு வர மாட்டான், கூட பணம் கேட்பான். இது ஏகப்பட்ட சிக்கல் அதுனா. ஆகையினால அவனும் இயற்கை மரணம்னு எழுதுறான், இவங்களும் இயற்கை மரணம், எல்லாம் இயற்கைக்கும் செயற்கையும் வித்தியாசமாக போயிட்டே இருக்குது. நான் அப்படியே வெக்கி போய் உட்கார்ந்துருந்தேன். அப்போ அவன் மறுபடியும் விடாமல் கேள்வி கேட்டா, வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், ஐ வில் டை, நான் செத்து போயிடுவேன்னு சொன்னான். உன்னை கொல்லுவது எப்படி பெஸ்டிசைடுன்னு கேட்டாலே பார்க்கணும். வந்துட்டா எவரிபடி இன் திஸ் வேர்ல்டு இஸ் லையிங்னா, பெஸ்ட்டை கொலை பண்ணுறது தானே பெஸ்டிசைடுன்னு சொன்னேன். இப்போ ஒன்றை கொலை பண்ணதுங்கிறீல்ல, அப்புறம் எப்படி அதுன்னு கேட்குறான். அப்போ மறுபடியும் கொஞ்சம் அப்படி நிமிந்து விட்டு தான் கேட்டேன், நான் எப்படி அழைக்கணும்னு சொன்னேன். அப்போ அவ சொன்னா, பயோசைடுன்னு சொல்லணும், எந்த உயிரியாக இருந்தாலும் கொலை பண்ணுது. பைசைக்கிள்னா 2 சக்கரம் சார் தானா, பயாலஜினா தாவரமும் விலங்கியும் படிக்கிறது,
பைனா ரெண்டு சரிதானே? அப்போ பயோசைடுன்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த உயிரியா இருந்தாலும் கொலை பண்ணுதுன்னு அர்த்தம், சரிதானா? அப்போ நான் மறுபடியும் கேட்டேன், ஏன் பெஸ்டிசைடுன்னு பேர் வைக்கிறாங்கன்னு கேட்டேன். அப்போ அவ சொன்னா, அவன் கொடுக்கணுக்கான டாலர் செலவழிச்சு அந்த ஃபேக்டரியை கட்டியிருக்கான், எதை சொல்லி விற்றா நிறைய லாபம் வருமோ அதை சொல்லி அவன் விற்பான், நம்ம தலையில மூளை இருக்கணும் சொன்னான். அப்போதான் எனக்கு அந்த கணியன் பூங்கனோட ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது, தீதும் நன்றும் பிறதர வாரா. நல்லது கெட்டது அடுத்தவன் தந்து வர்றதில்ல, சொல்லிட்டால நம்ம தலையில மூளை இருக்கணும்னு சொல்லிட்டான். இப்போ தெரிஞ்சிடுச்சா இந்த வேளாண் கல்லூரி எவ்வளவு அறகுறையா இருக்குன்னு? இதை கூட சொல்லித்தரலையே நான். எத்தனை வருஷம் இந்த கல்லூரி ஓடி இருக்குது, மக்கள்கிட்ட சொல்லி தரலையே. அது பெஸ்டிசைடு இல்லை பயோசைடுன்னு சொல்லி தரலையே. இன்னமும் பூச்சி மருந்துன்னே சொல்லி பரிந்துரை பண்ணிக்கிட்டே இருக்கிறானே. மளிகை கடையில் இருக்கிறேன் அதை வச்சுட்டு அவன் விற்கிறான், அதை பூச்சி மருந்துன்னே விற்கிறானே. விவசாயி போய் தெளிச்சிட்டு வந்தவரை எங்கேயா காலையில் காணானா பூச்சி மருந்து அடிக்க போனேன்னு சொன்னானா? ஐயா மருந்துனா ஆளை காப்பாற்ற வேண்டாமா ஐயா? ஆளை கொலை பண்றத போய் மருந்துன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவன் பரிந்துரை செய்யறான், விற்கிறான், இவன் உபயோகிக்கிறான். அப்ப தெரியுது அந்த பாரதியார் சொன்னான் பாருங்க, உழுது விதைத்து அறுப்பார்க்கு உணவில்லை, பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வமெல்லாம் உண்டு, உண்மை சொல்லுவார்க்கோ எழுதறிய பெருங்கொடுமை சுரையுண்டு தூக்குண்டே இறப்பதுண்டுன்னா 1917 வெள்ளக்காரன் ஆண்டு இருந்தா அன்னைக்கு இந்த கொடுமையெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு இந்த உள்நாட்டு கொள்ளைக்காரங்களே ஆண்டு இருக்காங்க, இன்னைக்கு அது தொடர்ந்துகிட்டே இருக்குதா? அப்ப நம்ம எதுல வேலை செய்யணும்? பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்றுன. பொய்யாமையை மட்டும் நம்ம கையில எடுத்தோம்னா போதும், நம்ம எல்லாம் பொழைச்சிக்கலாம் நம்மை நாமே. அப்ப எதெல்லாம் பொய் இருக்குது, எது மெய் இருக்குது, அந்த மெய்யுணர்தலுக்கு தான் உட்கார்ந்துருக்காங்க. உலகத்திலேயே ரொம்ப சின்னது மெய்யுணர் தான். அந்த உண்மையை நீங்க உணரலைன்னு சொன்னா நீங்க மயக்கத்தில் இருக்கீங்க. நீங்க மயக்கத்தில் இருக்கும்போது எல்லா தப்பும் நடக்குது. அப்ப மயக்கத்திலேருந்து தெளிவடைஞ்சு வரணும்னா இதுல மேலும் மேலும் நம்ம பாருன்னு இருக்கு. இப்ப மறுபடியும் பாருங்க, இந்த பூச்சி தான் நம்மளை பயமுறுத்துது. அடுத்துல நம்ம கவிஞர் அவர்கள் இந்த புழுல இருந்து ஆரம்பிச்சாரு. புழு நமக்கு வழிகாட்டிடுது, எதை திங்கலாம் எதை திங்கப்படாது. அப்போ மனுஷன் 6 அறிவு படைத்தவன்னு சொன்னா இந்த புழுங்கிறது 2வது அறிவு படிச்சது. 7 அறிவு படிச்ச அந்த புழு இருக்கு பாருங்க, அது கூட நமக்கு ஞானம் சொல்லி தர்றது மாதிரி இருக்கு. நிலைமை எவ்வளவு பல்கலைக்கழகங்கள் வச்சிருக்காங்க. விவசாயத்துக்கு மட்டும் 47 பல்கலைக்கழகங்கய்யா. இந்த 47 பல்கலைக்கழகம் மாணவனை முட்டாளா வச்சுக்கிறதுக்கு, விவசாயியை முட்டாளா வச்சுக்கிறதுக்கே வேலை செய்யுது. அப்ப அந்த குளோரியா லேண்டுங்கிறது அரவிந்த ஆசிரமத்தோடைய பண்ண 100 ஏக்கர் பண்ணைங்கய்யா. விழுப்புரக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில இருக்கு. அங்கதான் எங்களுக்கு ட்ரெயினிங் நடக்குது. 12 நாட்டுக்காரங்க வந்திருக்கிறோம். ஒரு 18 பேர் 4 வாரம் அங்க தங்கி நம்ம பயில்றோம். அப்ப என்னை விட ஒரு 20 வயசு மூத்த ஆள் ஒரு ஆள் வந்திருந்தாரு, ஆல்டிக்குன்னு பேரு. அவன் ஒரு நாள் இந்த ஒரு இடத்துல நாக்காளி போட்டு சாயங்காலம் உட்காந்துருந்தான். போன பிறகு கமான் நம்மளுவார் டேக் யுவர் சேர்னா பக்கத்துல நாக்கால நானும் போய் உட்கார்ந்தேன். அப்படியே பக்கத்துல அப்படி விரல காமிச்சு வாட் டு யூ சீ தேர்ன்றான். அந்த மூங்கில் மரத்தோடைய கிளை இப்படி வளைஞ்சிருக்குது, அதுல ஒரு இலை இருக்குது, அதுல ஒரு புழு தின்னுக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன் ஐ சி எ பெஸ்ட் தேர் அப்படின்னு சொன்னேன். அவன் மூஞ்சி சுண்டி போயிடுச்சு. அவன் கேட்டான், ஒய் டு யூ கால்டி எ பெஸ்ட், ஒய் டு யூ கால்டி எ பெஸ்ட், ஒய் டு யூ கால்டி எ பெஸ்ட்டுங்கிறான். கோர்ட்ல சொன்ன மாதிரி 3 தடவை கேட்கறான். ஏன் அதை போய் பெஸ்ட்ன்னு சொல்றேங்கிறான். நான் என்ன அதுல தப்பு வந்துச்சுன்னு கேட்டானா. அவன் கேட்டான், ஒன்னு அரிசியில பெஸ்ட்ன்னு சொல்லலாமான்னு கேட்டான். அரிசியை நிதிங்கிறீல்ல, அப்ப ஒன்னு அரிசி பெஸ்ட்ன்னு சொல்லலாமா, ரைஸ் பெஸ்ட்ன்னு சொல்லலாமா? எனக்கு சிரிப்பாகவும் இருக்குது, எனக்கு வேதனையாகவும் இருக்குது. இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜில் 4 வருஷம் படிச்சு தொலைச்சிருக்கோம், ஒரு பயில இதை ஒழுங்கா சொல்லி தரலையா நமக்கு. அவன் கேட்கறான், மூங்கில் இலைய அந்த புழு தின்னு இருக்குது, அது சாப்பாடா அது திங்குது, அது எதுக்கு பெஸ்ட்ங்கிறாங்கிறான். அப்பதான் புரியுது பெஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய உணவுக்கு எது போட்டு போடுகிறதோ அது பெஸ்ட். அதை கூட இவங்க சொல்லி தரலையா நாடு முழுவதும். நம்முடைய உணவுக்கு எது போட்டி போடுகிறதோ அது பெஸ்ட். தமிழ் அதுக்கு ஈக்குவலன்ட் வரல. இது வரலும் 63 வருஷமா எவனும் கண்டுபிடிக்கல. தமிழ் சரியான தமிழர் கண்டுபிடிக்கல. நீட்டமா தான் சொல்ல முடியுது. பெஸ்ட்னா உன்னுடைய உணவுக்கு எது போட்டி போடுகிறதோ அது பெஸ்ட். சொல்லலாம், நீ வீட்டுல குதிரையில கொண்டாந்து வச்சிருக்கிற, கோடவுன்ல வச்சிருக்கிற, அது எலி திங்குது, எலி பெஸ்ட். சொல்லலாம், இப்போ மிளகா செடி நட்டுறீங்க, பக்கத்துல ஒரு களை செடி இருக்குது, அந்த கோரை செடி அதுக்கு வேணுங்கிறது திங்குது, அப்ப அது பெஸ்ட். வெறும் பூச்சி மட்டுமே கிடையாது. நீங்க பூச்சி மட்டும் தான் சொல்ல பழகிருக்கீங்க, வேற வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்லம் எல்லாம் உண்டு. இந்த பொய்யை வித்தே பணம் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க, அவனுக்கு எல்லா வசதியும் இருக்குதுதான். அந்த ரேடியோவில் ஒரு ஆள் இருந்தாரு, அவர் பேரு
தங்கச்சி சாமினாதான் தங்கச்சி. அப்புறம் கூட அந்த டெலிகாஸ்டில் வந்து டெலிவிஷனில் அப்படி ஒவ்வொரு நாள் ஒரு தகவலை கொடுத்து சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். ரொம்ப அருமையான மனுஷன். ரொம்ப இளமையில் நான் பார்த்துருந்தேன், திருநெல்வேலியில் இருக்கிற காலத்தில் பார்த்துருந்தேன். ரொம்ப நாள் அவர் மனசில் வச்சுருந்தார். அதனால் சொன்னார், நம்மாழ்வார், நான் வந்து ஓய்வு பெற போகிறேன், அதுக்கு முன்னாடி உங்கள் நேர்காணல் ஒன்று பதிவு பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னார். சரின்னு சென்னையில் வானொலிக்காக போயிருந்தேன். அப்போ வந்து நம்மாழ்வார் எல்லாருக்கும் அறிவுப்படுத்தினார், கூட இருக்கிறவங்கள்ட்டெல்லாம். அப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னார் பதிவு பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி. இல்லை, நீங்கள் ஒன்று தப்பாக சொல்லிகிட்டு இருக்கீங்க வானொலியில்ன்னு சொன்னேன். எதை சொல்கிறீங்கன்னு கேட்டார். நீங்கள் வந்து இந்த ஆராய்ச்சி கூட்டத்தில் கண்டுபிடிச்சதெல்லாம் இன்னும் நிலத்துக்கு போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஃப்ரம் லேப் டு லேண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது போனதுனால தான் இப்போ எல்லாம் குடிச்சவரா போயிட்டு இருக்குது. இன்னும் முழுசும் போயிருந்ததுன்னா ஒன்றுமே இருக்காது, பாலைவனம் மட்டும்தான் அங்கே இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் அவங்க ஆளெல்லாம் கூப்பிட்டு சொன்னார், நம்மளோட சொல்லதை கேட்டுக்கோங்க, நான் வந்து நம்ம ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கிறது நிலத்துக்கு போகாதனால தான் அந்த விவசாயி கொஞ்சம் பொழைச்சிருக்கானெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு. அந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்ததுயா. 2 நாள் ஒளிபரப்புனாங்க. நிறைய விஷயங்களை கேட்க பதில் சொல்லியிருந்தேன். அவர் சந்தோஷமாக அதை செஞ்சுருந்தார். அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் நிலமெல்லாம் இருந்துச்சு. நிலமெல்லாம் இருந்ததுனால தான் பையனை அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு படிக்க அனுப்பிச்சார். பட்டம் வாங்கிட்டு வந்த பிறகு அப்பா சொன்னார், நாமளே இங்கே 50 ஆளுக்கு வேலைக்கு கொடுத்து கூலி கொடுத்துருக்குறோம், நீ எதுக்கு இன்னொருத்தன்ட்ட போய் கூலி வாங்கணும், நீயும் என் நிலத்திலேயே வேலை செய், அவனுக்கு எவ்வளோ கூலி கொடுக்குறோனோ அவ்வளோ உனக்கும் கொடுப்பேன்னு சொன்னார். அப்போ இவரும் பண்ணையாளாக வேலை செய்கிறான். அக்ரிகல்ச்சர் காலேஜ் முடிச்சுட்டு வந்தவன் இவன் அந்த அம்மோனியம் சல்பேட் எடுத்து தூவுறான், யூரியாவை எடுத்து தூவுறான். அன்னைக்கு 25 ரூபா அவனுக்கு சம்பளம். அப்பா செத்து போனார். அப்போ 3 அண்ணன் தம்பி முடிவு பண்ணாங்க, 3 ஆளுக்கு விவசாயத்துக்கு ஒரு ஆள் வேலைக்கு போட்டுருன்ட்டு. இப்போ இந்த ஆள் வேலைக்கு வந்துட்டார் ரேடியோ ஸ்டேஷனுக்கு. ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து என்ன பண்ணுறாரு, விவசாயம்லாம் யூரியா போடுங்க, பயிர் நல்லா வளரும் விளையும்னு சொல்கிறாரு. யூரியா போட்டவனுக்கு 25 ரூபா, போடுன்னு சொன்னவனுக்கு 250 ரூபா. அது அவர் தங்கச்சி சாமினானே சொல்லியிருந்தார். அதாவது அந்த நேர்மைங்கிறது, அந்த உள்ளுக்குள்ள ஒரு நியாயம்னு ஒரு உணர்வு வந்துடுதுன்னா உண்மை பேசுவான் சத்துனா. அந்த உள்ளுக்குள்ள அந்த நியாய உணர்வு இல்லைன்னாக்கா கதையாக விடுவாங்கன்னா. இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜில் இருக்கவங்க 60,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்கய்யா. 60,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு கம்பெனிக்காரனுக்கே சேவகம் பண்ணியிருக்கிறான். அவன் ரசாயன உரம் விற்கிறதுக்கு வேணுங்கெல்லாம் பேசுகிறான், அவனுடைய ஒட்டு வேதை விற்கிறதுக்கெல்லாம் வேணும் பேசுகிறான். நான் திரும்ப சொல்லியிருக்கிறேன், எல்லாத்தையும் கலைச்சிருங்கய்யா, இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டே வேண்டாயா, கம்பெனிக்காரன் பொருளை வைக்கிறது தானே இவன் வேலை செய்கிறான், அவன்கிட்ட சம்பளம் வாங்கிட்டோம், எங்கள் வரி பணத்தில் எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க? அப்போ இவ்வளோ பெரிய அயோக்கியம் வந்து நடக்கிற இடத்துக்கு பேர் ஒரு சுதந்திர நாடு கிடையாது, ஒரு ஜனநாயக நாடெல்லாம் கிடையாது. அந்த நான் 52 முதல் தேர்தல் வந்துதா, அப்போ நான் 10ஆம் கிளாஸில் இருக்கிறேன். 9ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ சரியாக ஞாபகம் இல்லை. சந்தானமையங்கார் வந்து எங்களுக்கு சோசியல் ஸ்டடீஸ் வாத்தியார், சமூக பாடத்துக்கு வந்து வாத்தியார். அவர் என்ன பண்ணார்னா, அந்த அப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்லி கொடுத்தாங்கிறத சொன்னார் அவர். எங்களுக்கு நாங்கள் கிராமத்திலேருந்து 5 கிலோமீட்டர் நடந்து போவோம். இந்த வேலையக்கரை கரெக்டான அடிப்பாங்க, தவளை அடிப்பாங்க, நெல்லிக்காய் அடிப்பாங்க, தாமரை குளத்தில் பூ எடுப்பாங்க. விளையாட்டாக போயிட்டு விளையாட்டாக வர்றது, வந்த பிறகு விளையாட போகிறது, மாடு கண்ணு உள்ளோடு பழகிறது. ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அந்த ஆள் வந்து கேட்குறான், எனக்கு ஒன்றும் புரியலை, மொதல் டெஸ்கில் தான் உட்காந்துருந்தோம், நீ என்ன எனக்கு முன்னாடி எழுச்சி தலைகளை விட்டு நின்னான், நீ என்ன நான் தலைகள் விட்டுனா, அடுத்த ஆளு தலைகள் வைக்கிறான். என்ன கேட்டான், அந்த அமெரிக்க ஜனாதிபதி அப்ரஹாம் லிங்கன் என்னடா சொன்னான்னு சொன்னான். நாங்கள் 3 பேரும் தலைகளை போட்டு நிற்கிறோம். உடனே சொன்னால், அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் எவனாவது நிற்கிறியான்னு கேட்டான். உடனே ஒருத்தன் எழுந்துச்சு, அந்த குள்ள பையன் ஒருத்தன் கிருஷ்ணமூர்த்தின்னு இருந்தான். இந்த குறும்பு பண்ணுற பயல்வெல்லாம் அங்கே திருக்காடப்பள்ளிக்கு அனுப்பிச்சி விட்றாங்க, பெரிய ஹாஸ்டல் அது. அவன் போய் 3 எருவு மாடு நிற்கிது, போய் ஒரு பக்கெட்டு கழனி கொண்டுட்டு வான்னா. அவன் போயிட்டு இருக்கிறான். எங்களை 3 பேத்துக்கும் ஒரு மாதிரி குறுன்னு இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போன பிறகு இந்த மூளையில் எழுப்புனான். எழுப்பி போய் அவனை கூப்பிடுவேன். கொஞ்சம் எனக்கு தைரியம் வந்துடுச்சு, கழனி வராது பண்ணு, நீ போய் உட்கார்றான்னு சொல்லிட்டு சொன்னா, எருவு மாடுகளாக நல்லா கேட்டுக்கோங்க. அப்ரஹாம் லிங்கன் என்ன சொன்னான் அப்படின்னா, டெமோக்ரஸி இஸ் பை தி பெஃபலோஸ், ஃபார் தி பெஃபலோஸ், ஆஃப் தி பெஃபலோஸ். நான் பாருங்க, இதுவரை எங்களுக்கு மறக்கவே இல்லையா. அப்ரஹாம் லிங்கன் கொட்டேஷன் வந்து மறக்கவே இல்லை. இந்த இவ்வளவு எலெக்ஷன்லையும் அதான் நடந்திருக்குது. மக்களை எருவு மாடுகளாகவே வச்சுக்கிறது ஆட்சியாளர்களுடைய கடமை. அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற கருவிகளுக்கு பேர் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் எல்லாம் இருக்கணும். அவங்களே எருமையாகவே இருந்துக்கிறது.
எவ்வளவுதான் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் சரி, எவன் என்ன சொன்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, அந்த எரும மாட்டு மேல மழை பெஞ்சது மாதிரி கண்டுக்காம அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அந்த ஜனநாயகங்கிறத இன்னும் நம்ம ருசி பார்க்கல. இதெல்லாம் தெரியாம ஏதோ கடவுள் என்னை இப்படி படைச்சு விட்டாரு இப்படி நினைச்சுக்கிறதுக்காகவே கோயில் திருவிழாக்கள். அப்ப மறுபடியும் இப்ப வந்துருங்க அந்த தருமபுரி மலைக்கு. அவங்க இந்த மரங்களை வெட்டி கரியாக்கி கீழே அனுப்பிச்சுடுறாங்க. 20 கிலோமீட்டருக்கு அடுத்தாற் போல 2 கல்லில் ஓட்டை போட்டு அதில் சங்கிலி போட்டு பூட்டு போட்டுருக்காங்க. வண்டி கறி வண்டி போக முடியாது, லாரி வண்டி போக முடியாது. அந்த இடத்துல வந்து நின்ன பிறகு ஒரு கவரில் கொண்டு போய் 250 ரூபா 300 ரூபாய் அந்த பக்கத்து இருக்கிற ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க. அவன் காக்கி யூனிஃபார்மோடு வந்து திறந்து விடுவான். இந்த கறி வண்டி போயிட்டே இருக்கும், கறி லாரி போயிட்டே இருக்கும். அப்போ மரங்களை வெட்டி கரியாக்கி கீழே அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அது பாய்லருக்குள்ளே போட்டு வெண்ணி சூடாறின பிறகு அதில் காப்பி டீயை டாங்கின்னு மீட்டர் கணக்கில் அடித்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னா. தருமபுரி காட்டில் இருந்த மரமெல்லாம் காப்பி டீயாகவே போயிட்டே இருந்ததுன்னா பெய்கிற மழையில் மேல் மக்களை மண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டு போய் அதன் குளத்தெல்லாம் மேடாக்கிடுச்சு. அப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, மாடு செத்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் நாங்கள் கொண்டு போய் விட்டாங்க. இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னா அவங்கள்ட்ட செய்கிறதுக்கு நான் படித்ததெல்லாம் பிரயோஜனப்படாது. அப்போ நான் அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசுகிற கட்டத்துக்கு வந்துட்டேன். நான் ஒரு நாள் இந்த இவ்வளோ உயரம் ஒரு பையன் வந்தான், பேர் மாதையன். அவன் என்ன பண்ணான், அப்போ தான் மாலை நேரத்தில் மாட்டு தொழுவத்தில் போர்டை வச்சு சாயங்கால நேரத்தில் ஆனாவனா கற்றுக்கிருக்கிறான். அவன்கிட்ட சொன்னேன், மாதையா ஒரு விடுகதை வந்திருக்கு சொல்லட்டாடான்னு. சொல்லு ஆழ்வார் அப்படின்னா. நான் சொன்னேன், முதுகு வளைந்த கிழவிக்கு வயிறெல்லாம் பல்லுன்னு சொன்னேன். முதுகு வளைந்த கிழவிக்கு வயிறெல்லாம் பல்லுன்னா. அவன் தலையை சொறின்னு தொஞ்சிட்டு தெரியல ஆழ்வார் சொல்லுன்னா. கதை மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன். அவன் ஊருக்குள்ளே ஓடிட்டு 5 நிமிஷத்தில் ஒடியான்னு சொன்னான். ஆழ்வார் இப்போ நான் ஒரு கதை போடுறேன், நீ சொல்லுன்னா. போடுறா அப்படின்னா. ஓடி வருது ஒரு குருவி, ஓடி வளைக்குது மறுகுருவி, மூக்கு சவக்குது 3வது குருவி, 300 முட்டை இடுது 4வது குருவின்னு சொன்னான். இப்போ 4 இது ஒரு வரைக்குள்ளே வந்துருச்சு. நான் தலையை சொறின்னு சொரிஞ்சிட்டு தெரியல மாதிரியா சொல்லிடான்னு. அவன் சொன்னான், உனக்கு 1 மாதம் வாய்தா தர்றேன்னு சொன்னான். தலையில் சம்மட்டி அடி ஒன்று விழுந்தது பார்க்கணுமே. என்னன்னா கடைசியாக பேருந்தை விட்டு இறங்கி 23 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடந்த பிறகு அந்த இடத்துக்கு போகிறோம். காட்டுக்குள்ளே 23 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கவன் கோர்ட் வார்த்தை பேசுகிறான். இந்த மழுவூர் மம்புட்டியான் தெரிஞ்ச காடு, எந்த பக்கம் போனாலும் 20 கிலோமீட்டருக்கு காடு. அவன் கோர்ட் வார்த்தை சொல்கிறான், 1 மாதம் வாய்தா தரேங்கிறான். 1 மாதம் ஆனாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியாது நம்புகிறான் அவன். அன்னைக்கு நினச்சேன், அறிவு இங்கேருந்து சுரக்கணும்னு அவசியம் கிடையாது. அறிவு எங்கேயும் இருக்குது. இருக்கிற அறிவை திரட்டுறது நம்மளை வேலையாக இருக்கணும்னு முடிவு பண்ணேன். இந்த ஷேவ் பண்ணுறதை நிறுத்தினாங்கய்யா. பல பேர் கேட்குறான், எந்த சாமிக்கு வேண்டிருக்கீங்க, எப்போ எடுக்க போகிறீங்கன்னு. இல்லையா, இது ஞானம் பிறந்ததுக்கு சாட்சியாக இருக்குது. அறிவு மக்கள் மத்தியில் இருக்குது. மக்கள்ல இருந்து திரட்டணும்னு எடுக்கிறதுக்காக விட்ட இது வந்து எதுக்கு நம்ம முஞ்சிய பளபளப்பாக வச்சுக்கணும்னு விட்டேன் அப்படின்னு சொல்கிறதுண்ணா. அப்போ அதுலேருந்து என்ன ஆரம்பித்தேன், மக்களோட உட்காந்து பேச ஆரம்பித்தான். அந்த விளக்கம்பத்துக்கு கீழே சாயங்கால நேரத்தில் கூடுவோம். கடினமாக உழைச்சிட்டு வீட்டுக்கு திரும்புங்க, தண்ணி கிண்ணி எடுத்துட்டு அந்த கேப்பையை மறுபடியும் திரித்து களியாக்கிட்டு அப்படி வந்து உட்காருவாங்க. அதுக்கப்புறமா சந்தோஷம் சிரிப்பு பாட்டு. அந்த சந்தோஷம் சிரிப்பு பாட்டு இல்லைன்னா எத்தையோ மக்கள் செத்தே போயிடுவாங்க. அதில் தான் அந்த புழுக்கங்களுக்கெல்லாம் விட்டுட்டு அப்படி ஆற்றி எழுதுறான். அதில் ஒரு பொண்ணு இப்போனாவது மாதிரினாவது இப்போ ஆனாவனா கற்றுக்கிறான். ஆனாவனா படிக்காத காலத்தில் இருந்த ஒரு பொண்ணு விடுகதை போட்டான். அவன் என்ன சொன்னான், காயான பிறகு பூவாவது எது, பழமான பிறகு காயாவது எதுன்னா. அன்னைக்கு இங்கே பதில் கிடையாது. பதில் கதையெல்லாம் போட்டு வாங்கினேன், தூக்கம் தொலைஞ்சுது சொன்னான். என்னதுன்னா, காயான பிறகு பூவாவது, அடுப்படியில் தேங்காயை உடைச்சு அருவாமனையில் தெருவுனீங்கன்னா வந்துச்சா பூ, காயான பிறகு பூ ஆயிடுச்சா. ஆகா, அந்த ஆளை வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் துள்ளியுண்டு மொன மாறி கிடக்கு, உங்களால் கண்டுபிடிக்க முடியல. சரிதானா? இலக்கியம் விஞ்ஞானம் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கிடுச்சுண்ணா. அப்போ நான் எங்கே தூங்காமல் யோசித்தேன்னா, நம்ம கிராமங்கள்லாம் தேங்காய் மாதிரி இருந்ததே, இன்னைக்கு கொட்டாங்குச்சி மாதிரி இருக்குதே. கொட்டாங்குச்சின்னு சொல்லுவீங்களா, சிரட்டைன்னு சொல்லுவீங்களா? சிரட்டை சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்களே. அந்த வாய்க்காலில் பாலம் கட்டியிருந்தாங்க, அது மேலே தண்ணியில் குட்டியாரனை அடிப்பானாங்க. அந்த தண்ணியை காணோம். இப்போ கோடை காலத்தில் கபடி விளையாண்டோம், அந்த மணலை காணோம். இப்போ அந்த கல்லை விட்டான்னா நெல்லிக்காய் பழப்பழன்னு கொட்டும் வாய்க்காக்கரையில், நெல்லி மரத்தை காணோம். அந்த லீவு நாளில் அந்த நாவ மரத்தில் ஏறி குளுக்கணுன்னா பழமாக கொட்டித்தோம், எல்லாம் திம்போம், காணோம். அந்த உப்பையும் மிளகா பொடியும் மடித்து வச்சுக்கிட்டு அந்த மாந்தோப்புக்குள்ளே நுழைஞ்சோம்னா கோடை காலத்தை தின்னுவிட்டு வெளில வருவோம், காணோம். நண்பருடைய தோட்டத்துக்குள்ளே நினைச்சோம்னா இளநி வெட்டி தாகந்த வச்சுட்டு வருவோம், காணோம். எங்கே பார்த்தாலும் ஃபாரஸ்ட் பாம்புக்காரன் உள்ள நுழைஞ்சு தேக்கு மரமானு வச்சுருக்கான்.
வன இலாக்கா, சமூக நலக்காடு வளர்க்கலாம். இந்த சாவறதுக்கு முன்னாடி இந்த குண்டகுடிய லேலோட பேசியிருந்தேன். அந்த பெரியவர் சாகிறது 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் இயற்கை விவசாய மாநாடு கூப்பிட்றதுக்காக போனேன். ரொம்ப நேரம் உட்காந்து பேசியிருந்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, மறக்க முடியாத நினைவுகள். அது சாமியார் சொன்னார் இருக்கும், அதில் உள்ள கொண்டு போயின்னா மரத்தை நடுறது கரையில நடணும், அது முள்ளு மரத்தை மட்டும் நட்டுப்படின்னா எப்படி அது காடாகும், அது என்ன சமூக நலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் எங்கேயோ படித்தேன், 50 ஏக்கர் பரப்பில் 100 அடி 200 அடி உயரத்தில் காடுகளாக இருந்ததுன்னா அது மேகத்தை ஈர்த்து மழையாக மாற்றுன்னு படித்தேன். இவன் வெறும் முள்ளு மரத்தையே ஏரியில் நட்டு வச்சுட்டு சமூக நல காடுன்னு போட்டு ஒடிச்சிருக்கானே அப்படின்னு சொன்னார் அவர். எத்தனையோ பேர் பார்க்குறீங்க கொள்றீங்க, ஆனால் இப்படி யோசிச்சிங்களான்னு எனக்கு தெரியலை. அப்போது சமூக நலங்கிறது உங்கள் நிலத்துக்குள்ளே மட்டும் வராது, உங்களுக்கு இருக்கிற ஊரில் இருக்கிற பொது இடத்துலேருந்து வரும். மாடுகள்னு வச்சிருந்தீங்கன்னா மாடுகள் மேயறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருந்தா தானே. பழைய ராஜா காலத்தில் 21 வகையான புறம்போக்கு வச்சிருந்தான், குளம் வச்சிருந்தான், குட்டை வச்சிருந்தான், ரோடு வச்சிருந்தான், வாய்க்கால் வச்சிருந்தான், சரிதானா? மாடு மேயறதுக்கு இடம் வச்சிருந்தான், சுடுகாட்டுக்கு வச்சிருந்தான். 21 வகையான புறம்போக்கு சோழ மண்டலம் அந்த கல்வெட்டுகள் எல்லாத்திலும் இருக்குது. அது ஒன்றை கூட காணாமல் பண்ணிவிட்டாங்க இப்போ எல்லாத்தையும். மேகத்துக்கு இடம் கிடையாது, குளம் கிடையாது, குளம் கிடையாது. இந்த 2 என்ஜினியர்கள் வந்து ஒருத்தன் ராமநாதபுரத்துக்காரன், ஒருத்தன் மதுரைக்காரன், 2 பேரும் இந்த மதுரை சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்தாங்க. ஒரு ஆள் கோமதி நாயகம், இன்னொருத்தன் வந்து கார்மேகம். அந்த 2 ஆளும் பேசிட்டு அவங்க சொன்னாங்க, இந்த தென்னிந்தியாவில் இருக்கிற 5 மாநிலங்களில் தண்ணீர் வளம் குறைஞ்ச மாநிலம் தமிழ்நாடு தான். ஆனால் நம்ம முன்னோர்கள் ஏரி குளமாகவே வெட்டிக்கிட்டு இருந்தான். அவன் பிறந்த நாளுக்கு வெட்டினான், போரில் வெற்றி பெற்ற நாளுக்கு வெட்டினான், மக்கள் தேவையறிஞ்சு வெட்டினான். அன்னைக்கு வேர்ல்டு பேங்கெல்லாம் கிடையாது, கடன்லாம் வாங்க கிடையாது. இன்னைக்கு ஒரு என்ஜினியர் ஒரு நாள் ரயிலில் வந்துட்டு இருக்கும்போது அந்த பின்னாடி சீட்லேருந்து குரல் கேட்டது, ஐயா நீங்கள் நம்மால் வரதானே? ஆமாம் அப்படின்னு. நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேங்க ஐயா, உங்கள் காதில் ஒரு செய்தியை போடணும்னு நினைக்கிறேன். நான் என்னன்னு, பழைய ராசாக்கள்லாம் வேர்ல்டு பேங்கில் லோன் வாங்கலாமே ஏரியெல்லாம் வெட்டினாங்கய்யா, அதுக்கப்புறம் இந்த ஏரிகள் மம்புட்டியே பார்க்கலையா சுதந்திர நாட்டில். சுதந்திர இந்தியாவில் மம்புட்டியே பார்க்கல அந்த ஏரிகள். அப்போ வெள்ளம் வர்ற நேரத்தில் வெள்ளத்தை வடிக்கிறது எப்படின்னு யோசிக்கிறாங்களே ஒழிய வெள்ளத்தை சேமிக்கிறதுன்னு எப்படின்னு யோசிக்கலையே. சொல்லிட்டு அந்த 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னாக்கா, மதுரையை சுற்றி இருக்கிற 40 ஏரியில் அரசாங்க கட்டங்களை உட்கார்ந்துருக்கும், வேற எவனும் ஆக்கிரமிக்கல, அரசாங்கமே நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சிருக்கு. அதில் உனக்கு பேர் ஹைகோர்ட்டு. நீதியே தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னாக்கா அப்புறம் வேற எங்கே என்ன இருக்கும்? அப்போ இயற்கையை அழிச்சு சீரழிச்சு கொண்டுகிட்டு போகிறதுக்கு பேர் டெவலப்மெண்ட்டுண்ணா. அப்போ அந்த எங்கள் வாய்க்காக்கரையில் மாடுகள் வரிசையாக போயிருந்து பாருங்க, அந்த மாடுகளை காணோம். அந்த நெல் அறுத்த பிறகு எங்கே பார்த்தாலும் உளுந்து செடியாக முளைச்சி நிற்கும், அந்த உளுந்து செடியெல்லாம் காணோம். மக்கள் மூஞ்சியில் சிரிப்பாக காணோம். அப்போ நினச்சேன் என்ன நடக்குது அப்படின்னு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் 2 வண்டி வருதுங்கய்யா, ஒன்றுக்கு பேர் பஸ்ஸுன்னு, ஒன்றுக்கு பேர் லாரி. இந்த லாரி விளைஞ்சதெல்லாம் வாரிக்கிட்டே போயிடுது. முன்னெல்லாம் விவசாயி விளைஞ்சதை வீட்டில் கொண்டு போய் வச்சு விலை வரும்போது விற்பார். இப்போ அதுக்கு மாடு கிடையாது, வண்டி கிடையாது. அதில் ஒரு விவசாயி சீர்காழிக்கார் சொன்னார், கம்ப்யூட்டர் இன்ஜினியராக ஆஸ்திரேலியாவில் வேலை பார்த்துட்டு சிங்கப்பூரில் மறுபடியும் இங்கே வந்து விவசாயத்தையும் எடுத்துக்கிட்டு அதை செஞ்சுருக்கார். அவர் சொன்னார், ஐயா அந்த விவசாயி ஃபோனில் என்ன தெரியுமா சொல்கிறான் அப்படின்னு கேட்டார். என்னன்னுட்டு, இன்னைக்கு அறுவடையாவது, சாக்கு எடுத்துக்கிட்டு வந்துருங்க, சாயங்காலமே பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற. அதை அள்ளி வைக்கிறதுக்கு சாக்கு கூட வந்துட்டு இல்லையா. அப்போ விளைஞ்சதையும் குறைச்ச விலைக்கு லாரியில் விட்டுடுறான், எல்லாத்தையும் போய் சேர்ந்துடுது. ஊரே காலி, ஊரில் விளைஞ்சதெல்லாம் ஊரை விட்டு தாண்டி போயிடுது, லாரியில் போயிடுது. பஸ்ஸு என்ன பண்ணுது, ஆளெல்லாம் தூக்கிட்டு போய் பக்கத்துக்கிற டவுனு வரலும் கூட்டிகிட்டு போகுது, பையிலக்கெல்லாம் பிடிக்கிட்டு திருப்பி கொண்டாந்து விட்டுட்டு போயிடுது. இதுக்கு பேர் டெவலப்மெண்ட்டுங்க, 63 வருஷம் டெவலப்மெண்ட்டு. அப்போ பட்டணத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் சாப்பாடு போட வேண்டிய கிராமம் இருக்கு பாருங்க, அது அப்படியே சுரண்டிட்டாங்க, வெறும் கொட்டாங்க வச்சு மாமிச்சா இருக்குது.